பேக் டு டெக்கிமேக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கேமிங் ரிவ்யூ பார்க்க போறதில்ல. அதுக்கு பதிலா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வித் Asus ROG Ally விண்டோஸ் கேமிங் ஹேண்டல்ட் பிசி அத நான் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நான் 2023ல ஒரு நல்ல ஹேண்டல்டு கேமிங் பிசி ரெட்ரோ கேம்ஸ் அப் டூ PlayStation 3 வரைக்கும் எமுலேட் பண்ற ஒரு டிவைஸை வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் வாங்குறதுக்காக. அப்போ மார்க்கெட்ல வந்து 3 கம்பெனியோட டிவைஸஸ் வந்து அவைலபிளா இருந்தது. ஒண்ணு வந்து Asusஓட ROG Ally, 2வது வந்து Valveஓட Steam Deck, 3வது வந்து Lenovoவோட Legion Go. அது மட்டும் இல்லாம சைனீஸ் மேனுஃபேக்சரான Amberneck AON அவங்களோட டிவைஸ் கூட வந்து அவைலபிளா இருந்தது. ஆனா வந்து இந்த சைனீஸ் டிவைஸஸ் பார்த்தீங்கன்னா வந்து அப் டூ PlayStation 1 வரைக்கும் கம்ஃபர்டபுளா வந்து எமுலேட் பண்ணுச்சு. PlayStation 3, GameCube இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50% லைப்ரரி தான் வந்து அதால வந்து எமுலேட் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து என்னுடைய சர்ச் ஆப்ஷனை வந்து நான் வந்து இந்த 3 டிவைஸ் கூடயே வந்து லிமிட் பண்ணிக்கிட்டேன். Asus ROG Ally வந்து 2 ஸ்பெசிஃபிகேஷன்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து AMD Zen 4 Z1 ப்ராசஸர், 16 GB RAM, 512 GB SSD ஹார்ட் டிரைவ். அது வந்து 50,000 ரூபாய்க்கு வந்து செல் ஆயிட்டு இருந்தது. நான் வந்து USD டாலரை வந்து இந்தியன் ரூபீஸா கன்வெர்ட் பண்ணி சொல்றேன். 2வது ஸ்பெசிஃபிகேஷன் AMD Zen 4 Z1 Extreme ப்ராசஸர், 16 GB RAM, 512 GB SSD ஹார்ட் டிரைவ் 60,000 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டு இருந்தாங்க. Steam Deckல LCD வெர்ஷன் வந்து AMD Zen 3 RDNA 2 ஆர்கிடெக்சரோட 256 GB SSD ஹார்ட் டிரைவ் 30,000 ரூபாய்க்கு வந்து அவைலபிளாக இருந்தது. Asus ROG Allyயும் Steam Deck பார்த்தீங்கன்னா வந்து AMD ப்ராசஸரை யூஸ் பண்ணுது. ROG Allyல வந்து Zen 4 இருக்குது, Steam Deckல வந்து Zen 3 இருக்குது. அதே மாதிரி ROG Allyல பார்த்தீங்கன்னா RDNA 3 ஆர்கிடெக்சர் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. Steam Deckல வந்து RDNA 2 ஆர்கிடெக்சர் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. Steam Deck வந்து Asus ROG Ally ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் ஆகி நல்ல பாப்புலாரிட்டியாக இருந்தது. நிறையா யூடியூபர்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணி இதை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் வந்து OLED வெர்ஷன்ஸும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. OLED வெர்ஷன் வந்து 2 கான்ஃபிகரேஷனில் வந்து விட்டுருந்தாங்க. ஒன்று வந்து 512 GB கான்ஃபிகரேஷன், அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40,000லேருந்து 45,000 வரைக்கும் வந்து விற்றுருந்தது. அப்புறம் வந்து 2வது கான்ஃபிகரேஷன் வந்து 1 TB கான்ஃபிகரேஷன். 1 TB கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000லேருந்து 55,000 அந்த ரேஞ்சில் வந்து செல் ஆகிட்டு இருந்தது. Lenovo வந்து Lenovo Legion Go வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 மாடலில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து 512 GB மாடல், அது வந்து கிட்டத்தட்ட 60,000 ரூபாய்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 2வது மாடல் வந்து 1 TB மாடல், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 65,000 ரூபாய்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. Legion Goவும் Steam Deck விட்டுட்டு நான் ஏன் ROG Ally வந்து சூஸ் பண்ணேன்னு காரணம் உங்களுக்கு சொல்கிறேன். ROG Allyல பார்த்தீங்கன்னா வந்து 2 மாடல் இருந்தது. இப்போ 2 மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்றும் பெருசாக கிடையாது. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 50,000 Z1 மாடல், Z1 Extreme மாடல் பார்த்தீங்கன்னா வந்து 60,000. ஆனால் வந்து ப்ராசஸிங் பவர் பார்த்தீங்கன்னா வந்து கம்பேரிட்டிவ் வந்து Z1 Extremeல வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. PlayStation 3 வந்து எமுலேட் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். PlayStation 3 வந்து எமுலேட் பண்ணுறதுக்கு வந்து நிறையா ப்ராசஸிங் பவர் தேவை. ஸோ அதனால் நான் வந்து Z1 மாடலை விட்டுட்டு Z1 Extreme மாடலை வந்து சூஸ் பண்ணேன். நான் ஏன் வந்து Steam Deck சூஸ் பண்ணேன்னா அது முக்கியமான காரணம் வந்து அதனுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ எனக்கு வந்து ROG Allyல வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தது வந்து எனக்கு ஒரு அட்வான்டேஜாக தெரிஞ்சது. ஏன்னா இது வந்து நான் வந்து கேமிங் ஹேண்டல் பிசியாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். நான் வேணுங்கிறப்ப என்னால் விண்டோஸை யூஸ் பண்ணி வந்து ப்ரொடக்டிவிட்டியும் பண்ணிக்க முடியும். இது வந்து 2-in-1 ஆப்ஷனாக இருந்தது. ஸ்டீம் வந்து Steam OS மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி என்கிட்ட Steam OSல பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஸ்டீம் லைப்ரரிஸ் வந்து எந்த கேமும் நான் பர்ச்சேஸ் பண்ணி வைக்கல. ஸோ என்கிட்ட வந்து 0 கேம்ஸ் தான் இருந்தது. அதனால் வந்து நான் Steam Deckை வாங்கி Steam OSஐ பயன்படுத்தி ஸ்டீம் கேம்ஸை வந்து விளையாடுறதுக்கு எனக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது. 2வது ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீம் வந்து ROG Ally விட வந்து CPU பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக கம்மி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2மே வந்து AMD ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தாலும் Steam Deckல வந்து பார்த்தீங்கன்னா Gen 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. ROG Allyல வந்து Gen 4 யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ராசஸர் வந்து ஒரு நல்ல ப்ராசஸர். ஸ்டீமால் வந்து PlayStation 3 வந்து கண்டிப்பாக வந்து எமுலேட் பண்ண முடியாது. ஆனால் ROG Allyல வந்து நீங்கள் PlayStation 3 வந்து அட்லீஸ்ட் ஒரு 50% லைப்ரரியாவது வந்து நம்மளால் எமுலேட் பண்ண முடியும். PlayStation 3 எமுலேட்டரே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கேமால் அதால் வந்து எமுலேட் பண்ண முடியாது. ஸோ அதோடு சேர்ந்து CPU லிமிட்டேஷன் இருந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட்டு ஒரு 10% கேமை தான் வந்து உங்களால் Steam Deckல வந்து எமுலேட் பண்ண முடியும். ஆனால் வந்து ROG Allyல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50% PS3 லைப்ரரிஸை வந்து நம்மளால் எமுலேட் பண்ணி ப்ளே பண்ண முடியும்.
Lenovo Legion Go வந்து நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ரொம்ப காஸ்ட்லி. நீங்க 512 மாடலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 60,000 வந்துருது. 1 டெராபைட் மாடல் வந்து 65,000 வந்திருக்கு. ஸோ கேமிங் பிசி பொறுத்தவரைக்கும் ரூ. 50,000க்கு மேல வாங்குறது வந்து நான் வந்து மோஸ்ட்லி வந்து அது யூஸ்லெஸ் தான் சொல்லுவேன். நீங்க அதுக்கு பதிலா வந்து கேமிங் பிசியே வாங்கிடலாம். ஸோ எது வந்து டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50,000க்கு உள்ள இருக்கிற டிவைஸ் வந்து வாங்குறது தான் என்னுடைய சாய்ஸா இருந்தது. Lenovo Legion Go ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா, அது வந்து பெரிய ஸ்க்ரீன். அதனால வந்து டிவைஸும் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். இங்கே போர்ட்டபுளா ஹேண்டில்டு கேமிங் பிசினா வந்து கண்டிப்பா ஸ்க்ரீன் வந்து ஒரு 7 இன்ச்சில இருந்தாவே போதுமானது. அதுக்கு மேல வந்து ரொம்ப பெருசான ஸ்க்ரீன் இருந்ததுன்னா, டிவைஸும் வந்து அதுக்கேத்த மாரி பெருசா இருக்கும். இத நீங்க ஹோல்டு பண்ணி நீங்க பெட்ல படுத்துக்கிட்டு நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா, ரொம்ப நேரம் வந்து உங்களால கையில வச்சிருக்கவே முடியாது. ஸோ அது ஒரு காரணம் வந்து நான் ஏன் வந்து Lenovo வந்து சூஸ் பண்ணலங்கிறதுக்கு. இன்னொரு ரீசன் வந்து நான் ஏன் ராகலை சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆஃபர். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதில எஸ்டி கார்டு இஷ்யூ வந்து ரொம்ப பெருசா பேசிட்டு இருந்தாங்க. அதனால வந்து நெறைய கஸ்டமர் வந்து இத வாங்கிட்டு இந்த ராகலை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதில வந்து என்ன ஆகும்னா, எஸ்டி கார்டு வந்து அவங்க ஹீட்ட வந்து சரியா டிசைன் பண்ணாதனால, அந்த ஹீட் போய் எஸ்டி கார்ட வந்து ஃப்ரை பண்ணிட்டே இருந்துச்சு. அதனால நெறைய எஸ்டி கார்டு வந்து ஃபெயிலியர் வந்துட்டு இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா, நெறைய கஸ்டமர் வந்து இத வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரிட்டர்ன் பண்றப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ரிட்டர்ன் பண்ற அந்த கம்பெனி வந்து இத வந்து ஆஃபர் பிரைஸ்ல வந்து சேல் பண்ணாங்க. ஸோ ஆஃபர் பிரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிவைஸ வந்து நான் வந்து ரூ. 38,000க்கு வாங்குனேன். இதனுடைய ஆக்சுவலா வந்து நியூ பிரைஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 60,000. ஸோ ரூ. 60,000 டிவைஸ வந்து நான் ரூ. 38,000க்கு வாங்குனேன். இது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆஃபரா இருந்தது. இந்த ஆஷ்யூஸ் ராகலைல வந்து சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்டி கார்டு வந்து ஃப்ரை ஆகுறது வந்து கண்டிப்பா வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நான் இந்த டிவைஸ் வந்து 1 இயரா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஃபார்ச்சுனேட்டா பார்த்தீங்கன்னா, என்னுடைய கார்டு எதுவும் ஃப்ரை ஆகல. ப்ராபப்ளி வந்து இந்த டிவைஸ்ல வந்து அந்த இஷ்யூ கிடையாது. 2வது ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்டி கார்ட்லேருந்து நம்மளால ஓஎஸ வந்து பூட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்து எஸ்டி கார்டில வந்து ஒரு லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கேமிங் ஓஎஸ வந்து இன்ஸ்டால் பண்ணி, நம்ம அதிலேருந்து பூட் பண்ணி எமுலேட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளால பண்ண முடியாது. நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஒரு யூஎஸ்பி டிரைவ் வாங்கி யூஸ் பண்ணணும். அப்படி இல்லன்னா வந்து நம்ம அந்த ஓஎஸ வந்து ஹார்ட் டிஸ்க்ல இன்ஸ்டால் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ண முடியும். 3வது ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஸ்பி-சி போர்ட். இந்த யூஎஸ்பி-சி போர்ட் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து பவருக்கும் டேட்டா, வீடியோ அவுட் 3க்குமே வந்து ஒரே போர்ட் தான். ஸோ இதனால் நீங்க வந்து பவர் யூஸ் பண்ணுறப்ப வந்து நீங்க டேட்டாவ யூஸ் பண்ண முடியாது. டேட்டா யூஸ் பண்ணீங்கன்னா வந்து பவர யூஸ் பண்ண முடியாது. எஸ்பெஷலா வந்து நம்ப லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன வந்து நம்ப யூஎஸ்பி-ல லோட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அதில வந்து யூஎஸ்பி டிவைஸ இதில கனெக்ட் பண்ண மாரி இருக்கும். கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களால பவர் கொடுக்க முடியாது. ஸோ அதனால வந்து நம்ம கண்டிப்பா வந்து ஒரு அடாப்டர் வாங்கணும். ஸோ ஹப் அடாப்டர் வாங்கி யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஒரு எக்ஸ்டர்னல் ஜிபியு போர்ட் ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்ட்டுக்கு பதிலா வந்து இன்னொரு யூஎஸ்பி போர்ட் குடுத்துருந்தாங்கன்னா வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும். 4வது ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய பேட்டரி. இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாவே வந்து ட்ரைன் ஆயிடும். நீங்க எஸ்பெஷலா வந்து பெரிய கேம்ஸ்லாம் வந்து ப்ளே பண்றப்ப பார்த்தீங்கன்னா, 1 டூ 2 ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி ஃபுல்லாவே ட்ரைன் ஆயிடும். எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் பெருசா இல்ல. ஏன் அப்படின்னா, நான் இந்த டிவைஸ வந்து போர்ட்டபுளா வந்து வீட்டுக்குள்ள மட்டுமே தான் யூஸ் பண்றேன். ஸோ வீட்டுக்குள்ள இருக்கிறப்ப நான் வந்து பவர கனெக்ட் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் இந்த டிவைஸ வந்து போர்ட்டபுளா வெளிய கொண்டு போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து பெரிய பேட்டரி இருக்கிறது தான் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்படி இல்லன்னா நீங்க வந்து ஃப்ரீக்வென்ட்டா இத வந்து சார்ஜ் பண்ண வேண்டியதா இருக்கும். நான் சொன்ன எல்லா ப்ராப்ளமுமே வந்து ராகலையோட லேட்டஸ்ட் வெர்ஷனான ஆஸ்யூஸ் ராகலை எக்ஸ்ல வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலா வந்து எஸ்டி கார்டு ப்ராப்ளம் அதில கிடையாது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு யூஎஸ்பி போர்ட்ட வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. பேட்டரியோட சைஸ் வந்து அவங்க வந்து பெருசா குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து 1 டெராபைட் கான்ஃபிகரேஷன்ல வருது. கண்டிப்பா வந்து 1 டெராபைட் கான்ஃபிகரேஷன் தேவை. எஸ்பெஷலி நம்ம விண்டோஸ்ல நம்ம இன்ஸ்டால் பண்றப்போ வந்து 1 டெராபைட் கான்ஃபிகரேஷன் கண்டிப்பா தேவை. அப்புறம் வந்து ரேம் வந்து 24 ஜிபி வந்து குடுத்துருக்காங்க. இதில வந்து 16 ஜிபி ரேம் இருக்கு. ஸோ எனக்கு ரேம்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் மாரி எனக்கு தெரியல. ஆனா பிரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க வந்து பிரைஸ வந்து ஆக்சுவலா ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் ஒரிஜினல் விவோ வெர்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 60,000க்கு சேல் பண்ணியிருந்தாங்க. இப்ப எக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து, இது வந்து கிட்டத்தட்ட ரூ. 70,000க்கு செல் ஆகுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாரி வந்து ஒரு கேமிங் பிசி வந்து மோர் தென் வந்து ரூ. 50,000க்கு குடுத்து வாங்கி ப்ளே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம அதுக்கு பதிலா வந்து கேமிங் பிசியே நம்ம வந்து வாங்கிடலாம். இந்த ராகலை வந்து ஒரு நார்மலான ஒரு விண்டோஸ் பிசி தான். எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில வந்து கேமிங் கண்ட்ரோலர் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க வந்து ஆர்மர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் குடுத்துருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர் வழியா நமக்கு வந்து ஸ்டீம் லைப்ரரி வந்து நம்மளால வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பாக்ஸ்க்கான இன்டர்ஃபேஸ் குடுத்துருக்காங்க. எக்ஸ்பாக்ஸ் இன்டர்ஃபேஸ் வச்சு நம்மளால மைக்ரோசாஃப்ட் கேம்ஸ் எல்லாமே வந்து
கேம் பாஸ் யூஸ் பண்ணி ப்ளே பண்ண முடியும். அது இல்லாமல் வந்து அவங்களுடைய ஓனு லைப்ரரியும் கேமிங் லைப்ரரியும் கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் இருக்கக்கூடிய கேம்ஸ் கூட நம்மளால் ப்ளே பண்ணிக்க முடியும். விண்டோஸ் வந்து கேமுக்கான டிசைன் பண்ண சாஃப்ட்வேர் கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்காது கேமிங்கை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் ஸ்டீம் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து கேமிங்க்கான டிசைன் பண்ண ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதில் நேவிகேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த விண்டோஸ் பிசியில் வந்து நீங்கள் நேவிகேட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எமுலேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து கேம்ஸை வந்து எமுலேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேவிகேஷன் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும். இந்த விண்டோஸ் பிசி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பவர் ஹங்கர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பவர் வந்து இதுவே வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து எஸ்பெஷலாக வந்து கேம் கூட நீங்கள் விளையாடாமல் சும்மா வச்சிருந்தாலே பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பவர் பயங்கரமாக வந்து கன்சியூம் பண்ணும். நீங்கள் அது கூட சேர்ந்து நீங்கள் ரொம்ப பெரிய கேம்லாம் நீங்கள் விளையாண்டிங்க பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து இந்த பவரை வந்து ட்ரெயின் பண்ணி விட்டுரும். ஸோ நான் இதெல்லாம் என்ன பண்ணேன் அப்படின்னா பாட்டசீரா அப்படிங்கிற ஒரு கேமிங் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. நான் அதை வந்து எஸ்டி கார்டில் லோட் பண்ணி அது வழியாக வந்து கேமை வந்து எமுலேட் பண்ணிகிட்ருக்கேன். டிவைஸு பூட் ஆகிறப்ப நான் வந்து பயாஸுக்கு போய்க்கிறேன். பயாஸில் பார்த்தீங்கன்னா வந்து பாட்டாசீரா இன்ஸ்டால் பண்ண யூஎஸ்பி டிரைவ் வந்து நான் வந்து பூட் ப்ரியாரிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த டிவைஸை வந்து ஸ்டார்ட் ஆகிறப்ப இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பாட்டாசீரா ஓஎஸை வந்து பூட் பண்ணும். ஸோ பாட்டாசீரா வந்து இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 40. நான் அதை வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ பாட்டாசீராவில் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஷூஸ் ராகலையோட சப்போர்ட்டு கிடையாது. அவங்க வந்து ஸ்டீம் டெக்குக்கு வந்து அவங்க வந்து சப்போர்ட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து டைரெக்டாகவே வந்து ஸ்டீம் டெக்கோட பாட்டாசீரா வெர்ஷனை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஆனால் நீங்கள் ராகலையில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து அவங்க இந்த டிவைஸுக்கான ஸ்பெசிஃபிக்கான பில்டு எதுவும் அவங்க கொடுக்கல. ஸோ ஆனால் இது வந்து ஒரு நார்மலான விண்டோஸ் பிசி அப்படிங்கிறதுனால பாட்டாசீராவோட நார்மலான விண்டோஸ் பிசிக்கு இன்ஸ்டால் பண்ணுற அந்த டிஸ்ட்ரிபியூஷனை வந்து நான் இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 39க்கு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த வெர்ஷனும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் இதில் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இதனுடைய ஒர்க் ஆகிற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 39. ஸோ 39ல் வந்து அவங்க லிட்டில் பிட்டாக வந்து ராகலையோட டிவைஸுக்கான சப்போர்ட்டை வந்து அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 40ல் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் கான்ஃபிகரேஷன் இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்காது. ஏன்னா வந்து டைரக்ட் சப்போர்ட் வந்து பாட்டாசீராலேருந்து ராகலைக்கு வந்து கிடையாது. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக விண்டோஸில் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நிறையா டிவைஸு காம்பேட்டபிலிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ சம்டைம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சவுண்டு வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் வந்து ஒர்க் ஆகாது. இதெல்லாம் வந்து நம்ம மேனுவலாக வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து பாட்டாசீரா கிளப் அப்படிங்கிற ஒரு தீம் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ பாட்டாசீரா ஓஎஸும் பார்த்திங்கன்னா வந்து எமுலேஷன் ஸ்டேஷனை தான் வந்து ஃப்ரண்டெண்டாக யூஸ் பண்ணுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கேமிங்க்கு இன்டர்ஃபேஸ்க்கான எல்லா எமுலேட்டரும் வந்து அவங்க டிஃபால்ட்டாகவே கொடுத்துருவாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த எமுலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுடைய கண்ட்ரோலர் பிக் பண்ணுற ஆப்ஷன், டிஃபால்ட் செட்டிங்ஸ் என்ன இருக்கணுமோ அது எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணாலே போதும். இதில் இருக்கக்கூடிய எமுலேட்டர்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ரோமை வந்து டவுன்லோட் பண்ணி இதில் வந்து காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 90% பார்த்திங்கன்னா வந்து இந்த எமுலேட்டர்ஸ் மோஸ்ட்லி ஒர்க் ஆகும். சம்டைம் இந்த எமுலேட்டர் கூட ஒர்க் ஆகாது. நீங்கள் வந்து ட்ரபிள் ஷூட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து பாட்டாசீரா வந்து நிறையா எமுலேட்டர் வந்து இருக்குது. அதேமாதிரி நிறையா கன்சோலை வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணும். நீங்கள் இதில் வந்து பார்க்கலாம் எக்ஸ்பாக்ஸு 360 இருக்குது, பிசி என்ஜின் ரோம், நிட்டண்டோ, கேம் பாய், சூப்பர் நிட்டண்டோ 64, நிட்டண்டோ கேம் கியூப், கேம் பாய் அட்வான்ஸ் இருக்குது, வியூ இருக்குது. இதால் ஸ்விட்சும் பண்ண முடியும். போர்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் செகா மாஸ்டர் இருக்குது, மெகா டிரைவ், நியோ ஜியோ, ப்ளேஸ்டேஷன் 2, ப்ளேஸ்டேஷன் போர்ட்டபிள் 3, PS Vita. இதில் 40ல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்ட்ரீமும் ஆட் பண்ணிடுறாங்க. நீங்கள் வந்து ஸ்டீம் இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களுடைய யூசர் அக்கௌண்ட்டை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் ஸ்டீம் கேம் கூட இதில் டேரெக்டாகவே வந்து ப்ளே பண்ணிக்க முடியும்.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா எமுலேட்டர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதால் வந்து நிறையா கேம் கன்சோலை வந்து எமுலேட் பண்ணி நம்மளால் வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ பாட்டா சீரா வந்து ஒரு லினக்ஸ் பேஸ்டு மினிமம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஓஎஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா அவ்வளவு பவர் வந்து கன்சியூம் பண்ணாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேமுக்கு அலோகேட் பண்ணிடும். ஸோ நீங்கள் கேம் எமுலேட்டர் வந்து ப்ளே பண்ணுறப்ப வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கும். ஏன்னா வந்து நார்மலாக வந்து நீங்கள் ஒரு ஸ்டீம் கேமை வந்து வாங்கி நீங்கள் ஸ்டீம் பிக்கில் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா அது வந்து அந்த கேம் வந்து ஸ்டீமுக்கு வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அதால் ஈஸியாக ரன் பண்ண முடியும். ஆனால் எமுலேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் டிவைஸ்க்கு வந்து அதை வந்து அவங்க வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து எமுலேட் பண்ணுற கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் த பவர் தேவை. ஸோ நார்மல் அந்த கேம் வந்து ஒரு எக்ஸ் பவரில் ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதே கேம் வந்து எமுலேஷனில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட சிஸ்டம் வந்து அட்லீஸ்ட் வந்து 2x பவரில் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த கேமை வந்து எமுலேட் பண்ண முடியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எமுலேட்டரில் வந்து எல்லா கேமும் வந்து எமுலேட் பண்ண முடியாது. ஸோ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்கள் சிஸ்டமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம் வந்து அந்த எமுலேட்டரில் வந்து ரன் ஆகாது. நீங்கள் அதை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அன்லெஸ் வந்து அந்த எமுலேட்டரோட கம்பெனி வந்து அவங்க வந்து அந்த சப்போர்ட் கொடுக்குற வரைக்கும். பாட்டா சீராவில் வந்து எல்லா எமுலேட்டருமே இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்து தான் வந்து கேம்ஸே ரன் ஆகிறது. ஸோ நீங்கள் உங்களுடைய சிஸ்டம் வந்து ரொம்ப கம்மியான ஸ்பெசிஃபிகேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ப்ளேஸ்டேஷன் 3 கேம்ஸை வந்து விளையாடவே முடியாது. ஸோ உங்களுக்கு சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து லேட்டஸ்ட்டு வெர்ஷன் ஆஃப் கேமிங் கன்சோல் இருக்கக்கூடிய கேம்ஸை வந்து நம்மளால் எமுலேட் பண்ணி ப்ளே பண்ண முடியும். நான் வந்து உங்களுக்கு வந்து வியூ கேமில் வந்து சூப்பர் மாரியோ 3D வேர்ல்டை வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஆஸ்யூஸ் ராகலை வந்து வியூ கேம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே வந்து ப்ளே பண்ண முடியும். நீங்கள் ராகலையில் வந்து வியூ கேம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே வந்து ரன் பண்ண முடியும்.
ஓகே, நம்ம இந்த கேமை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டா சீராலையும் பார்த்தீங்கன்னா வந்து சில ப்ராப்ளம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பாட்டா சீராவில் வந்து கான்ஃபிகரேஷன் ஆஸ் யூஸ் ராகலையில் வந்து பண்ணுறது கொஞ்சம் வந்து கஷ்டம். நீங்கள் கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். ஏன் அப்படின்னா வந்து டிஃபால்ட்டாகவே வந்து பாட்டா சீராவில் வந்து அவங்க ஆஸ்யூஸ்க்கு வந்து அவங்க பில்டு கொடுக்கல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் விண்டோஸ் பில்டு தான் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு சவுண்டு, நெட்வொர்க் பார்த்திங்கன்னா சம்டைம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். நம்ம வந்து அதை மேனுவலாக தான் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். 2வது ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாட்டா சீரா வந்து ஆஸ்யூஸ்க்காக டைரெக்டாகவே டிசைன் பண்ணாதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய நிறையா பட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணவே முடியாது. எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த 2 பட்டனும் சும்மாவே தான் இருக்கும். பின்னாடி இருக்கக்கூடிய இந்த 2 பட்டனும் பார்த்தீங்கன்னாவே வந்து எந்த யூஸுமே இதில் இருக்காது. பாட்டா சீரால இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேசைட் அப்படிங்கிற ஒரு ஒரு புது லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஓஎஸ் இருக்குது. நான் அதை வந்து ட்ரை பண்ணலான்ட்ருக்கேன். ஏன்னா வந்து அந்த பேசைட் வந்து அவங்க வந்து ராகலைக்கு வந்து டேரெக்டாகவே வந்து பில்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நான் அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸ்பெரிமெண்டேஷன் வந்து இன்னொரு ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமேட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த ஓஎஸ் வந்து எப்படி இருக்குது கம்பேரிங் டு வந்து பாட்டா சீரா அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இன்கேஸ் வந்து இப்போ உங்களுக்கு வந்து பாட்டா சீரா ஓஎஸோட செட்டப்போட வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து இந்த பாட்டா சீரா வந்து ஓஎஸை வந்து எப்படி எஸ்டி கார்டில் செட் பண்ணுறது, பேசிக் எமுலேட்டரை வந்து நம்ம வந்து எப்படி அதில் வந்து கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவே வந்து உங்களுக்கு நான் போடுறேன். அதேமாதிரி வந்து உங்களுக்கு வந்து பேசைட்டோட வீடியோஸ் வந்து நான் வந்து நல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளானதுக்கு அப்புறமேட்டு வந்து உங்களுக்கு வந்து நான் அதை வந்து வீடியோவாக போடுறேன். அதேமாதிரி அதனுடைய ப்ராப்ளம் எதாவது இருந்தாலுமே வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அது கம்பேரிங் டு பாட்டா சீரா வந்து அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். டெக்கிமார்க் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ் கைஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை கைஸ். Kratos had no need for the love of petty gods. He had found a new family in the warriors of Sparta. They knew sons from his past. On to battle. My lord Kratos! I know this is ready to fall. Soon all shall know the glory of Sparta. Enough, Kratos! With every city destroyed, the wrath of Olympus grows. Soon I will no longer be able to protect you. I need no protection. Do not forget that it was I who made your god ghost of Sparta. Do not turn your back on me. I owe you nothing.